நேற்று ஒருத்தர் இறந்தார் யூஎஸில். அவர் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆள். சின்ன வயசு தான் அது. அவர் ஏசப்பாக்காக நிறைய விஷயங்கள் சாதித்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜில் பேசும்போது அபார்ஷன் பற்றி, அப்புறம் எல்ஜிபிடிக்கு பற்றி பேசும்போது ஆர்கியூ பண்ணார். இது தப்பு, இது சரி, இதுதான் தப்பு, நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணார். அந்த ஆர்கியூமெண்ட்டை ஒருத்தர் கூட ஸ்டேட்டஸில் வச்சோ இல்லை அவர் பேசின ஆர்கியூமெண்ட்டோ அதை டிஃபெண்ட் பண்ணி போட்டதோ யாருமே நீ ஸ்டேட்டஸ் போடவே இல்லை. ஆனால் அவர் இறந்த உடனே ரிப் கர்க்னு சொல்லி எல்லாருமே அவர் அப்படியே கஷ்டப்பட்டு போடுறீங்க. ஆனால் அவர் பண்ண ஒளியம் சிறந்த ஒளியம். இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே வரோம் தெரியுமா? வாங்க ஜெபிக்கலாம். அப்புறம் என்னென்னா வாக் வித் ஜீசஸ், அபிஷேக கூட்டமாக, அக்கினி அபிஷேகமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போடுறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையான ஒளியுமே இல்லைங்க. டிஃபெண்ட் பண்ணோம், ஆர்கியூ பண்ணோம். ஏன்னா பைபிள் இருக்கிற பவுல் ஆர்கியூ பண்ணார். ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சார். கடவுளுக்கு பிரியமாக நடந்தார். கடவுள் பிரியமூலியம் பண்ணார். ஆனால் அது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் அப்பாலஜிஸ்ட். அது மாதிரி ஏன்னா பால் இஸ் அப்பாலஜிஸ்ட். அவர் மாதிரி ஒளியம் செய்யுங்க தயவு செய்து. வெறும் அபிஷேக கூட்டம், அது அபிஷேகம் கூட்டமும் அது ஒளியுமே இல்லைல்ல. அக்கினி அபிஷேகம் அதெல்லாம் ஒளியுமே இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி வாக் வித் ஜீசஸ், வாங்க ஜெபிக்கலாம், இந்த மாதிரி செய்து ஒளியம் பண்ணாதீங்க. இது கடவுள் பிரியமில்லாத காரியங்கள். அந்த கர்க்கு பண்ண வீடியோஸை பாருங்கள். அவர் ஆர்கியூ பண்ண டிஃப்ரெண்ட் பாருங்கள். அது மாதிரி எப்படி நம்ம தப்புன்னு சொல்லலாம். வெறும் பைபிள் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக, சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. அதை அவர் போட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் பார்த்து புரிஞ்சு நீங்கள் வீடியோ போடுங்க. தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.